இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கொக்கி வந்து நம்ம எப்பயுமே இது மாதிரி கட்டியிருப்போம். சரியா? ஹெம்மிங் பண்ணுற ஊசியில் இது மாதிரி கட்டி வச்சுருப்போம். அப்படி கட்டாமல் நம்ம ஈஸியாக எப்படி இது மாதிரி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? நீட்டாகவும் இருக்கும். இப்படி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், இது வந்து கலண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? அது எப்படி தைக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சதுதான். சரியா? இப்போ இதே மாதிரி நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. இப்போ நம்ம கொக்கி எப்பயுமே கொக்கி தைப்போம்ல, அந்த சைடு எடுத்துக்குங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். அடுத்து 2.5 இன்ச்சுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுக்கிற கிளாத்தை விட நெக்ஸ்ட் எடுக்கிற கிளாத் வந்து 1 இன்ச் அதிகமாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி 2ஆக மடக்கிக்கிறேன். 2ஆக மடக்கிட்டு இப்போ இந்த ஓரத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுருங்க. விட்டுட்டு தையல் எப்பயும் போல் தையல் போட்டுக்கோங்க. 2ஆக மடக்கிக்கோங்க. இந்த சைடு ஓப்பன் இல்லாத சைடு இருக்கணும். இங்கிட்டு ஓப்பன் இருக்கிற சைடு வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் அளவுக்கு தையலுக்கு கீழே விட்டுடுங்க. இது எதுக்காகனா இப்படி மடக்கி நம்ம தைக்கிறதுக்கு கிளாத் தேவைப்படும். அந்த 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த பீஸ் அப்படி மடக்கி வைங்க. மடக்கி வச்சு இப்படி நெகத்தில் லைட்டாக கீறி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டாச்சு. ஓகேவா? இது மாதிரி கிடைச்சிரும். இப்போ இன்னொரு கிளாத் எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த கிளாத் அப்படி 2ஆக மடக்கிக்கோங்க. 2ஆக மடக்கி இப்படி நெகத்துல கீறி விட்டுக்கிறேன். விட்டுட்டு இப்போ இங்கே இருந்து தையல் போட்டிருக்கோம்ல, இந்த ஓரத்தில் இந்த தையல் போட்டுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியா ஒரு கேப் விட்டு இந்த பீஸை வைங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வச்ச கிளாத்து நல்லா நம்மளுக்கு தெரியுது. கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். ஒரு கோடு அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இங்கேயும் வந்து ஓப்பன் இல்லாத சைடு தான் வச்சிருக்கேன். இங்கிட்ட தான் ஓப்பன் இருக்கிற சைடு இருக்கு. இப்போ இந்த 2ஆவதா போடுற தையல், இந்த தையல் வந்து ஓட்டு தையலா போடுங்க. தள்ளி தள்ளி 4ல் வச்சு தையல் போடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி வச்சு இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச் கிளாத் எடுத்தோம்ல, அதில் போட்ட தையல் பாருங்க எவ்வளோ நெருக்கமாக இருக்கு. 2ஆவதா போட்ட தையல் வந்து எவ்வளோ தள்ளி தள்ளி இருக்குன்னு பாருங்க. சரியா? இது மாதிரி ஃபர்ஸ்ட் போடுறது நெருக்கமாக போடுங்க, 2ஆவதா போடுறது தள்ளி தள்ளி போடுங்க. போட்டுட்டு அடுத்து எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வி வேணும், ஓகேவா, அந்த கொக்கி வேணும் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கொக்கி மாட்டுமோ அந்த இடத்துல இப்படி 2 மார்க்கிங் கொடுத்துருங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துருக்கேன். எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு கொக்கி வேணுமோ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் நெருக்கு தையலாக போடுங்க. ஓகேவா? நெருக்கு தையல்னா ஒரு 2ல் வச்சு தையல் போடணும். இப்போ தையல் போடும்போது இந்த இடத்துல ஒரு தையல், இங்கே ஒரு தையல், கொஞ்சம் கேப் விடுங்க. இந்த கேப் விடுறது எவ்வளோ கேப் விடுனா ஒரு கோடு அளவுக்கு விட்டா போதும். அந்த கொக்கி நுழையிற அளவுக்கு விட்டா போதும். சரியா? கொஞ்சம் தள்ளி ஃபுட்டரை தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த இடத்துல ரஃப் அடிச்சிருக்கோம். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல ரஃப் அடிங்க.
அடுத்து ஒற்றை தூக்கிட்டேன். இந்த இடத்துல வச்சு ரஃப் அடிச்சுக்கிறேன். அடுத்து இங்கேயும் வச்சு ரஃப் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி 5 கொக்கிக்குமே அடிச்சுக்குங்க. இந்த இடத்துல தையல் போடுறது ஒரு 2-3 தையல் பேக்ல வந்துட்டு ஃப்ரண்ட்ல வர மாதிரி ரஃப் அடிங்க. அப்பதான் குக்கி வந்து சீக்கிரம் கலந்து வராது, தையலும் எடுத்துக்காது. அதே மாதிரி இந்த தையல் கொஞ்சம் நெருக்கு தையலா இருக்கணும். இந்த பீஸர்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு தையல் இருக்குல்ல, ரெண்டுக்கும் சென்டரா ஒரு தையல் போட்டிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் ஓட்டு தையல் மாதிரி போட்டோம்ல, இந்த ரன்னிங் ஸ்டிச் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த தையல் நடுப்புற இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி கட் பண்ணி விடுங்க. ஓகேவா? அதே மாதிரி 5 கொக்கிக்கிட்டையுமே இப்படி கட் கொடுங்க. அப்பதான் கொக்கி வந்து உள்ள வந்து நுழைச்சி நம்ம திருப்ப முடியும். அதனாலதான் இந்த தையல் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்கன்னு சொன்னேன். கட் பண்ண ஈஸியா இருக்கும், நெருக்கமா போட்டா கட் பண்ண முடியாது. இது மாதிரி அடுத்து ஒரு 5 கொக்கி எடுத்திருக்கேன். கொக்கி வந்து இது விலைக்கு வைக்கணும். இது மாதிரி நல்லா விளக்கி விட்டுடுங்க. இப்படி இருந்ததை இப்படி நல்லா விளக்கி விட்டுருங்க. சரியா? இப்ப இந்த 5 கொக்கி நம்ம விளக்கிட்டோம். அடுத்து உள் சைடு திருப்பி பாருங்க. இங்கிட்ட ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சோம்ல, அந்த 1.5 இன்ச்சுக்கு அந்த கிளாத் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் மடிச்ச கிளாத் இருக்கும். இதுக்கு சென்டரா, ஓகேவா? இங்கிட்ட 2 பீஸ், இங்கிட்ட 2 பீஸ், ரெண்டையும் விளக்கினீங்கன்னா இப்படி நம்ம தையல் போட்ட இடம் கிடைச்சிரும். அதுல கொக்கிய வந்து எப்படின்னா உள் சைடு, இப்படி உள் சைடு இருக்கிற மாதிரி மாத்துங்க. ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு கிளாத் இருந்ததுல அந்த சைடு வந்து இப்படி கொக்கிய மாட்டி வைங்க. சரியா? அது மாதிரி எல்லா கொக்கியும் நம்ம இப்படி விளக்கிட்டு மாட்டிடலாம். நல்லா ஃபுல்லா அப்படி அமுக்கி விடுங்க, இல்லைன்னா திரும்பாது. இது மாதிரி தைச்சிங்க அப்படின்னா பிளவுஸ் வந்து தனியா உட்காந்துட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்காந்து தனியா கொக்கி தைக்க தேவையில்லை. இப்ப நம்ம மாட்டின கொக்கி எல்லாமே இந்த இடத்துல தெரியணும். இந்த இடத்துல தெரியுதுல்ல? இப்ப வெளி சைடு நல்லா தெரியுதா? 5 கொக்கியுமே தெரியுது. இந்த இந்த அளவை வந்து அதிகப்படுத்தி போட்டீங்க. தையல் வந்து இங்க ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் தையல் போடணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இதுவரையும் நீங்க தையல் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த கொக்கி வந்து இங்கேயே ஸ்டாப் ஆயிடும். சரியா? அப்ப என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல வந்து கொக்கி வந்து தெரியாது, திருப்ப முடியாது. அதனால இந்த தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தா போதும். அந்த கொக்கி மாற்றம்ல அதோட லென்த் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு இருந்தா போதும். அதை விட அதிகமா போடக்கூடாது. இப்ப இந்த லென்த் இருக்குல்ல, இதோட லென்த் அளவுக்கு நீங்க இந்த தையல் போட்டா போதும். அதுக்கு மேல அதிகமா இதுவரையும் நம்ம ரஃப் அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், கொக்கி மாட்டும் போது இதோடய ஸ்டாப் ஆயிடும். நம்மளுக்கு வெளி சைடு தெரியாது, அப்ப திருப்ப முடியாம போயிடும். அதனால இந்த தையலை வந்து கம்மியா போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப கம்மியா போட்டா இந்த இடம் கொக்கி வந்து லூஸ் ஆயிடும். ஓகேவா? எப்படி வந்து இந்த கொக்கி மிஷின்லயே தையல் போட்டு எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், எப்படி தைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ இது மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நான் உள் சைடு காமிக்கிறேன். உள் சைடு வந்து இப்படி கொக்கிய மாட்டிட்டு இதை அப்படியே இப்படி திருப்பி விடுங்க. இப்படி
இப்படி பிடிச்சிட்டு இப்படி இப்படி திருப்பி விடுங்க. இப்போ உள் சைடு திருப்பி காட்டுறேன். கொக்கி அப்படி பிடிச்சி இப்படி திருப்பி விடுங்க. ஓகேவா? இப்போ கீழ் சைடு இருக்குல்ல, இந்த ஹூக்கு மாட்டி இப்படி கீழ் சைடு இருக்கு, இதை திருப்பி இங்கிட்டு விடணும். சரியா? அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி திருப்பி விடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? கீழ் சைடு இருந்ததை இப்போ மேல் சைடு நம்ம திருப்பியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து திருப்பி விட்டுருக்கோம். இப்போ வெளி சைடு காமிச்சு இந்த 2 கொக்கி நான் திருப்பி விடுறேன். வச்சுக்கோங்க. இப்படி கை வந்து பிடிச்சிட்டு கீழே வந்து கொக்கி பிடிச்சிருக்கேன், இப்படி திருப்பி விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ மேல் சைடு காமிக்கிறேன் பாருங்க. கொக்கி எப்படி திரும்புது. இப்போ இந்த கொக்கி நான் வந்து திருப்பி காட்டுறேன். இப்படி இப்படி திருப்பணும் அப்படின்னா மேலே வந்து அழகா இப்படி திரும்பி வரும். அவ்வளோதான். இப்போ திருப்பியாச்சா? எல்லா கொக்கியும் நம்ம இப்போ திருப்பிட்டோம். இப்போ உள் சைடு இதை திருப்பிடுங்க. திருப்பிட்டு மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருந்தோம்ல, அந்த கிளாத் அப்படி கீழ் நோக்கி தள்ளிடுங்க. கீழ் நோக்கி தள்ளிட்டு ஓகேவா, அந்த நெக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கோ அந்த கிளாத் அளவுக்கு இந்த பிசரை மடிச்சிருங்க. மடிச்சுட்டு மீதி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் இப்படி உள்ள மடக்கி விடுங்க. இப்போ இதோட அளவு வந்து 1 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். மடக்கிட்டு ஓகேவா, இன்னொரு மடக்கலாம். ஓகேவா, இப்படி மடிச்சு வந்துடும். தையல் போடும் போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி தையல் போட்டு ரஃப் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி ஊசி கீழே இறக்கிட்டு கிளாத் அப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. மறுபடியும் இங்கேயும் ரஃப் அடிங்க. அப்போதான் அது வந்து பிரியாமல் இருக்கும் தையல். இப்படி மடக்கிட்டு இந்த ஓரத்தில் வந்து லைனிங் வந்து இப்படி தெரிகிற மாரி மடக்க வேண்டாம். கரெக்டாக அப்படி மடித்து வச்சுட்டு ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. இப்போ கீழே இந்த பிசர் இருக்குல்ல, இதை வந்து அப்படி இப்படி உள் சைடு மடக்கிட்டு இப்போ ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இந்த இடத்துல வந்தோடனே டஃப் அடிங்க. மறுபடியும் ஊசியை கீழே இறக்கிட்டு மறுபடியும் இப்படி கிளாத்தை எடுத்துட்டு தூக்கி இப்படி திருப்பி விடுங்க. மறுபடியும் இங்கேயே ரஃப் அடிங்க. ஓகே. இப்போ இது மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மேலேயும் கேப் இருக்கணும், அப்போதான் ரஃப் அடிக்க முடியும். கீழே பாருங்க, இங்கே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் கேப் இருந்தால் தான் இந்த தையல் நம்மளுக்கு போட முடியும். ஏன் அப்படின்னா இங்கே கொக்கி இருக்குது, இந்த இடத்துல கொக்கி இருக்குது, அது மேலே தையல் போட முடியாது. கொஞ்சம் கேப் விட்டுட்டு தையல் போடுங்க. இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம 1 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம், அதனால இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன். இப்போ வெளி சைடு இப்படிதான் கிடைக்கும். இப்போ உள் சைடு பாருங்க இப்படி இருக்கும். இப்போ இந்த கொக்கியை மறுபடியும் இப்படி கீழே வச்சு இப்படி அமுக்கி விட்டுருங்க. இப்படி அமுக்கிடுங்க. இப்படி அமுக்கி விட்டோம்னா அப்படித்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப அகந்தி இருந்தா அப்படின்னா கொக்கி இப்படி மாட்டுறோம், அந்த வீப்பட்டியில வந்து மாட்டுறோம் அப்படின்னா கேப் இங்கே இருக்கு அப்படின்னா சீக்கிரம் கலண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கொஞ்சமா கேப் இருந்தா போதுமானது. சரியா? இதேமாரி ஈஸியா தைச்சிடலாம். இது வந்து கலண்டே வராது. இந்த கொக்கி ஆடவே இல்லை பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த கேப் வந்து கம்மியா விட்டுருக்கோம். இந்த கொக்கி போற அளவுக்கு தான் நம்ம கேப் விட்டு தைச்சிருக்கோம், அதனால ஆடவே ஆடாது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.